Watch full episodes on Jio Hotstar. எங்கயா உன்னோட சயின்டிஸ்ட் அந்த டேனி டேஞ்சர்? சாரி இப்ப வந்துருவாரு. அவன் என்ன எங்க பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா சொல்லு. இல்ல சார், ஹீஸ் ஆன் த வே சார். இன்னும் எவ்வளவு நேரம் தான் நாங்க வெயிட் பண்றது? சாரி மை டியர் இன்வெஸ்டர்ஸ், உங்க எல்லாரையும் நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன். 10 வருஷமா நீ இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க எல்லாருமே பல வருஷமா என்னோட ரிசர்ச்சுக்கு ஃபைனான்ஸ் பண்றீங்க. அதுக்காக நான் முதல்ல உங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உன்னோட நன்றி எல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அதுக்காக தானே நாங்க இத்தனை வருஷம் உனக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். உங்க கேள்விக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். ரங்காச்சாரி, போன மாசமே ஹுதுது ட்ரைப்ஸ் நம்ம கைக்கு கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா அதுங்க எப்படியோ தப்பிச்சிருச்சு. ஆனா இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவங்களோட இந்த ஃப்ளவர் இப்ப என் கையில இருக்கு. அந்த ட்ரைப்ஸ் எங்க இருக்காங்களோ இந்த ஃப்ளவரும் அங்கதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ளவர் நமக்கு வீனஸ் சிட்டில கிடைச்சிருக்கு. உளறத முதல்ல நிறுத்து. 10 வருஷமா இந்த கதையை கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. பல வருஷமா கனவு காட்டி எங்களை ஏமாத்திட்டு இருக்க. இதுக்கப்புறம் உனக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. பணம் தர மாட்டாங்க. இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. தைரியம் இருந்தா நம்மளையே அவன் இப்படி பண்ணுவான். எங்கே நாங்க கொடுத்த காசு யார் யார் எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வச்சிருப்பீங்க? என்ன பாச்சு இவனுக்கு? டேனி டேஞ்சர் இல்லனா டேனி டேஞ்சர் டேஞ்சரஸ் ஆயிடுவான். நான் சொன்னதை நம்பாம நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. பாஸ், நீங்க எல்லா இன்வெஸ்டர்ஸையும் அடிச்சு துரத்திட்டீங்க. இனி யாரும் பணம் தர மாட்டாங்க. நம்மளோட ரிசர்ச்சை இனிமேல் பாதியிலேயே நிப்பாட்ட வேண்டியதுதான். இல்ல, இந்த ரிசர்ச்சை என்னால நிறுத்த முடியாது. நிச்சயமா இதுக்கு ஒரு வழி இருக்கும். பாஸ், என்கிட்ட ஒரு வழி இருக்கு. சொல்லு, சீக்கிரமா சொல்லு. இப்ப சொல்றியா இல்ல உன்ன? பிளேன் ஹைஜாக் சார். நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லீவுக்கு ஊருக்கு வரீங்கல்ல? நீங்க வேணா பாருங்க, செம்ம ஜாலியா இருக்கும். ஆமாமா, அதுக்காகத்தான் நானும் கான்ஸ்டபிளும் உங்க கூட ஹாலிடேவை என்ஜாய் பண்ணலான்னு கூட வந்தோம். சிவா மட்டும் எதுக்கு தனியா அந்த ஃப்ளைட்ல போனா? எல்லாரும் ஒன்னா போயிருந்தா ஜாலியா இருந்திருக்கும்ல. அட, தாத்தா தெரியாம அந்த பிளைன்ல புக் பண்ணிட்டாரா? பரவாயில்ல விடுங்க, பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல. அந்த பிளைன் லேண்ட் ஆன அடுத்த 5வது நிமிஷத்துல நம்ம பிளைன் லேண்ட் ஆயிடும். சத்தம் போடாம அவங்க உங்க இடத்துல உட்காருங்க. மீறி சத்தம் போட்டா சுற்றுவேன். ஹேண்ட்ஸ் அப். கேப்டன், கேப்டன், நம்ம பிளைனை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. பிளைனை ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? ஹலோ ஹலோ கண்ட்ரோல் டவர், எங்க பிளைனை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் டவர், நாங்க பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ, எங்க பிளைன் ஹைஜாக் ஆயிடுச்சு. நமக்கு பின்னாடி வர பிளைனை யாரோ ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? நமக்கு பின்னாடி ஒரு ஃப்ளைட் வந்துட்டு இருக்குல்ல, அது ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? தம்பி, என்ன பண்றப்பா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ளைட்ல இருக்காங்க. நான் அவங்கள போய் காப்பாத்த போறேன்.
இங்க டோர் ஓபன் ஆயிருக்கு, நீ மயங்கி விழுந்திருக்கியா? என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களோ? ஏமா இப்படி மாத்தி மாத்தி மயங்கி விழுந்துட்டு இருந்தா கதவை யாரு சாட்டுறது? அடடா நீ வேற எந்திரிமா, நம்ம சிவாவுக்கு ஒண்ணுமே ஆகாது, எந்திரி. அட யாருக்கு இந்த பையன் காத்துல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான்? அட இது சைக்கிளா இல்ல ஏரோப்ளைனா? கண்ட்ரோல் டவர், ஹலோ கண்ட்ரோல் டவர். ஒரு பையன் பிளேன்ல இருந்து குதிச்சிட்டான். அவன்கிட்ட ஒரு சைக்கிள் வேற இருக்கு. இல்ல ஒரு பிளேன் இருக்கு. இல்ல ஒரு சைக்கிள் பிளேன் இருக்கு. அட ஒரு பிளேன் நம்ம பக்கத்துல வந்துகிட்டு இருக்கே. நம்பர் 1 மேல போய் என்ன சத்தம்னு பாத்துட்டு வா. எஸ் பாஸ். ஒரு சின்ன பிளைன்ல நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்க. ஹே டிரைவர், கொஞ்சம் ஸ்பீடா போ. சார் நான் டிரைவர் இல்ல சார், பைலட். ஏதோ ஒரு லைட் எரியுதுல, அப்புறம் என்ன, வேகமா போக வேண்டியதானே? சீக்கிரமா போ. பைலட்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். அதான்ப்பா, ஏதோ ஒரு லைட் போ. பாஸ் என்ன பண்றது? எங்க போனா பாவன்? பயந்து ஓடிட்டான் போல இருக்கு. அட இவன் எப்படிப்பா உள்ள வந்தான்? சின்ன பயலே, எப்படியோ இந்த பிளேன்குள்ள நீ வந்துட்ட, ஆனா திரும்பி போக மாட்டேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அப்படிதான் சிவா, அசத்தே. சிவா சாரி சாரி சாரி, வெரி சாரி அங்கிள். இந்த
பையன் என் ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான். இவனை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். ஹைஜாக்கு காரணம் நீங்க தானே தெரிஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கை முழுக்க போலீஸை பார்த்து பயந்து நீங்க ஓடிட்டே இருக்கணும். பொதுமையா இருங்க. டோன்ட் வரி சிவா, நான் இப்பவே போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். டோன்ட் வரி. நான் எல்லாரையும் ஒரு கை பாப்பேன், யாரையும் சும்மா விட மாட்டேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அடேங்கப்பா, இந்த பையன் ரொம்ப நல்லாவே சண்டை போடுறானே. ஆமா ஆமா, ஹே ஹே, எங்க ஊர்ல இவன் தான் ஹீரோ, சூப்பர் ஹீரோ. யாரு என்கிட்ட பேசுனது, யாரு என்கிட்ட பேசுனதுன்னு கேக்குறேன். சொல்லுங்க, யாரு பேசுனது? நான் இல்ல அவன் தான் உங்ககிட்ட பேசினான். சரி சரி, இப்படிதான் உண்மையை பேசணும். தேங்க்யூ. என்னது, இந்த 2 கல்லும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. சிவா, மேல மேல அது பேசுது சிவா. என்னப்பா எல்லா கல்லும் கீழே இறங்கி வருது? இதெல்லாம் ஏலியன்ஸ் ஏதாப்பா? சீக்கிரமா மரத்து மேல ஏறு. ஆனா மரத்து மேல ஏறினாலும் இது பின்னாலே நம்மள துரத்திக்கிட்டே வருதையா. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓடிட்டே இருங்க. என்ன இது பின்னாலே துரத்திக்கிட்டே வருதையா, வழி தெரியலையே. யோ, நம்ம மரத்துல தலைகீழா இருக்கோயா. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சிவா, இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் என்னன்னே புரியலையே. ஏலியன்ஸ் தான், ஏலியன்ஸ் ஏதோ. மம்மி, காப்பாத்துங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் பயப்படுறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, சுகமாவும் இருக்கு. யாராவது எங்களை பார்த்து பயந்தாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நீங்க எல்லாரும் யாரு? நாங்க யாருங்கிறது உனக்கு அவசியம் இல்லாதது. நீங்க எல்லாம் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, மிகப்பெரிய தப்பு. என் பேரு காட்டேக்கர், நான் இங்க மந்திரி. என்ன பேரு? மந்திரியார் காட்டேக்கர். இங்க நீங்க வந்திருக்கவே கூடாது. மனுஷங்களுக்கு இங்க என்ன வேலை? மந்திரியாரே, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? அதை சொல்லிட்டு பேசுங்க. வேற என்ன பண்றது? இவங்க கதையை முடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். வழக்கமா அதை தானே பண்ணுவோம். அப்பதான் நமக்கு தொல்லை இருக்காது. கதையை முடிச்சிடுங்க. ஒரு நிமிஷம் மந்திரியாரே காட்டேக்கர், நாங்க எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். மனுஷங்கனாலே எதிரிங்க தான். எதிரிங்க எல்லாருமே மனுஷங்க தான். ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. எதிரி எப்பவும் எதிரியா தான் இருக்கணும். எதிரி எப்பவும் நண்பனாக முடியாது. அது என்னது? அட, எங்க போனாங்க? தப்பிச்சு போறாங்க. சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு தூரம் ஓடுவாங்க? எதை நோக்கி ஓடுவாங்க? ஓடிக்கிட்டே இருங்க. எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? என்கிட்ட தப்பிச்சு ஓட முடியாது. நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அவங்க எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க பாருங்க. ஓடுறாங்களா? சீக்கிரம் அந்த பக்கம்.
என்ன மரங்களே எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க நம்மளோட எதிரிகள், தப்பிக்க கூடாது, புடிங்க. காப்பாத்துங்க. என்னது இது? இது லெஃப்ட் பக்கமா போகணும்னு காட்டுது. டிரைவர், லெஃப்ட் சைடு. இப்போ ரைட். ஏய், அப்படி. நாங்கெல்லாம் வந்துட்டோம். நாங்க எல்லாரும் வந்துட்டோம். இன்னைக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன இன்விடேஷன் கார்டு கொடுக்கணுமா இல்ல கையெழுத்து வச்சு கும்பிடணுமா? வா வா வா, சீக்கிரம் வா. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆஹா, சிவா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இங்க கொஞ்சம் பாரு. பயப்படாதீங்க, நமக்கு எதுவும் ஆகாது, நம்பிக்கையோட இருங்க. அண்ட் இந்த ரைடை என்ஜாய் பண்ணுங்க. யாரும் பயப்படாதீங்க, ஓகேவா? எல்லாரும் கவனிங்க, தயாராகிருங்க. ராஜா ஹுடா ஹுடா வரப்போறாரு. மந்திரியாரே காட்டிக்கல், இவங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பயமுறுத்தி இவங்களை ஓட விட்டுருக்க வேண்டியதானே? முடிஞ்ச வரைக்கும் பயமுறுத்த ட்ரை பண்ணோம், ஆனா அவங்க பயப்படவே இல்லை. அதுக்காக கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். பயப்படல, ஆனா தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. என் மக்களை காப்பாத்தியே ஆகணும். என் மக்களை காப்பாத்துறதுக்கு என்னோட பொறுப்பு. மக்களை யார் காப்பாத்துவா சொல்லுங்க? ராஜா தான். மக்களை காப்பாத்துறதுக்கு என் பொறுப்புனா அப்ப நான் யாரு? வேற யாரு? நீதான். அப்ப எனக்கு வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க. என்ன ராஜா, நீங்க தான் ராஜா, அவர் மந்திரி தான். மன்னிச்சிருங்க ராஜா, ஆவேசத்துல ஓவரா பேசிட்டேன். இவங்கள நான் அழிச்சிடுறேன். ராஜா, என்னோட பேரு சிவா. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரேவா, ஆர்டி, யூடி, லட்டு சிங் சார், அப்புறம் அது பேடராம் அங்கிள். நாங்க காட்டை சுத்தி பார்க்க தான் வந்தோம். ஆனா இவங்க எங்களை பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்க உங்களோட நண்பர்கள் தான், எதிரிகள் கிடையாது.
மந்திரியாரே, இவர் தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப நல்லவரு. இவரை விட்டுருங்க. நாம யாரையும் சாகடிக்க கூடாது. மறக்கிற மருந்தை இவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மறக்க வைங்க. அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுருங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அவங்க திரும்பி வந்துருவாங்கல்ல, மறுபடியும் சண்டை போடணும், மறுபடியும் அவங்கள பிடிக்கணும். நினைச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. நான் சொல்றத கேளுங்க, நாளைக்கு காலையிலேயே இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் நம்மளோட காவல் தெய்வத்துக்கு பலி கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. கிடைச்சிட்டாங்க, கிடைச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இந்த ஃப்ளவரை பாருங்க. அவங்க இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த பூ மலரும். அப்படின்னா அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. இங்கதான் கண்டிப்பா இருக்கணும். தேடுங்க, ஏதாவது ஒரு வழி இருக்கும், தேடுங்க. இங்க பாருங்க, இந்த கேவ் இதுதான் வழியா இருக்கணும். நாளைக்கு காலையில விடிஞ்சதுமே நாம எல்லாரும் இதுக்குள்ள போய் அவங்கள புடிச்சிட்டு வந்தாகணும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.